தேவைக்கு அதிகமான குளுக்கோஸை கிளைக்கோஜனாக மாற்றி ரிவர்ஸ் நடக்கும். ஹெல்த் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரோஸ். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் எந்த டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயபெட்டிஸ் எதனால் வருது, டயபெட்டிஸ் வந்தவங்க அவங்க வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கணுன்றதை நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதை பற்றி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக டாக்டர் பொன் அண்ணாதுரை நம்ம கூட இணைந்திருக்காங்க. அவங்கள நம்ம நிகழ்ச்சி வெல்கம் பண்ணிட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். இப்போ டயபெட்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப சாதாரணமாக ஆயிடுச்சு இப்போ இருக்கிற காலகட்டத்தில். ஃபர்ஸ்ட் இந்த டயபெட்டிஸ் வர்றதுக்கு முக்கியமாக என்ன காரணங்கள் இருக்கும்? இப்போ இதில் டயபெட்டிக், அதாவது சர்க்கரை மிகைநிலை, இது சர்க்கரை நோய் கூட நான் சொல்ல மாட்டேன், சர்க்கரை மிகைநிலை, ரத்தத்தில் வந்து சர்க்கரையுடைய அளவு அதிகமாக இருக்கிற நிலையை தான் நம்ம சர்க்கரை நோய் என்று சொல்கிறார்கள். இது சர்க்கரை மிகைநிலைன்னு நான் சொல்லுவேன். இது வியாதியும் கிடையாது. இது சர்க்கரை வியாதி வருவதற்கு முன்பாக நம்ம சிஸ்டம் எப்படி வேலை பார்க்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம சாப்பிட்ற உணவு இருக்கு இல்லையா, உணவில் அதிகமாக நம்ம சாப்பிட்றது வந்து நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு எல்லாமே பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம வந்து அரிசி சாதம் தான் அரிசி வழி பொருட்கள் அதிகமாக சாப்பிட்றோம். தோசை, இட்லி, இடியப்பம், அது இது, அப்புறம் இதெல்லாம் சோறெலாம் சாப்பிட்றோம் இல்லையா. இதில் வந்து ஃபுல்லாக கார்போஹைட்ரேட் தான் இருக்குது. இந்த கார்போஹைட்ரேட் என்ன பண்ணணும்னு சொன்னால், நம்ம சாப்பிட்ற உணவு, இப்போ நீங்கள் ஒரு 7 இட்லி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நானும் 7 இட்லி சாப்பிட்டேன் ஒரு சொல்கிறேன், நான் 10 இட்லி சாப்பிட்டேன், 7 சாப்பிட்றேன். இந்த 7 இட்லி உள்ள கார்போஹைட்ரேட்டும் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகணும். அதுக்கு வந்து உடல் உழைப்பு வரணும். உடல் உழைப்பு இல்லாமல் நம்ம இந்த மூளை உழைப்பு கூட கொஞ்சம் அது வேஸ்ட் ஆகும். நம்ம வந்து மூளையை சிந்தித்து பண்ணுறப்போ இந்த கார்போஹைட்ரேட் வந்து அது கூட தேவைப்படுது. ஒன்று, அது மாதிரி எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிடணும், ஒன்றாவது விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், தேவைக்கு அதிகமான குளுக்கோஸை கிளைக்கோஜனாக மாற்றி என்ன பண்ணணும், அதை வந்து லிவரில் சேமித்து வச்சுருக்கும். குளுக்கோஸை கிளைக்கோஜனாக மாற்றி வச்சுருக்கும். திருப்பி அது வந்து அந்த கிளைக்கோஜன் வென் நீடு தேவைப்படுகின்ற பொழுது திருப்பி ரிவர்ஸாக குளுக்கோஸாக மாறும். ஓகேவா. மூணாவது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த குளுக்கோஸு கொழுப்பாக மாற்றி அங்கே வச்சிரும். 3 ப்ராசஸ். ஒன்று, நம்ம சாப்பிட்ற குளுக்கோஸ் மாவுச்சத்து எனர்ஜியாக, அது என்ன சொல்கிறது, எரிக்கப்பட வேண்டும், எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணப்பட வேண்டும். ரெண்டாவது வந்து குளுக்கோஸை கிளைக்கோஜனாக மாற்றி லிவரில், நம்முடைய கல்லீரலில் சேமித்து வைக்கணும். ரெண்டாவது விஷயம். அதுலேயும் இடம் பத்தலை, அப்போ என்ன பண்ணணும், அப்போ நம்ம இங்கே கொழுப்பாக சேர்த்து நம்ம உடம்புல வச்சுக்கணும். அப்போ இந்த இதில் என்ன தெரியுனாக்க, நீங்கள் குண்டாக இருந்தால் சந்தோஷப்படுங்கள் அப்படின்னு டாக்டர் பஜுல் ரஹ்மான் அவங்க வந்து எம்பிபிஎஸ் படிச்சுட்டு எம்டி அக்குபஞ்சர் படித்து மாற்று மருத்துவத்தில் ரொம்ப பேரார்வம் உள்ளவர்கள். இப்போ இல்லை அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் குண்டாக இருந்தால் சந்தோஷப்படுங்கள்னு சொன்னாங்க. இது நான் குண்டாக இருக்கிறதுனால அது சொல்ல வரல. உண்மை என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த சிஸ்டம் நல்லா ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அந்த தேவைக்கு அதிகமான குளுக்கோஸ் வந்து கொழுப்பாக மாற்றி அங்கங்கே வச்சிருச்சு. ஓகேவா. இதுதான் இப்போ இந்த குண்டாக இருக்கவங்க வந்து தைராய்டு பிரச்சனால குண்டாக வரும், வேறு எதுனால ரீசன்னால குண்டாக வரும், அதை கணக்கெடுக்கக்கூடாது. எல்லாம் தைராய்டு பிரச்சனையில் அதில் எதுவுமே இல்லை, ஹார்மோன்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுது, எல்லாமே ஒர்க் பண்ணுது, ஆனால் குண்டாக இருக்காங்கன்னு சொன்னால் கொலை பண்ணுற அவசியம் கிடையாது. இப்போ இந்த 3 ப்ராசஸ் தான் நம்ம ஆரோக்கியமாக இருப்பதாக கொள்ள வேண்டும். நான் கல்கத்தாவில் ஒரு கான்ஃபரன்ஸில் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு பேசுகிறேன். நாட்டில் 20% சர்க்கரை நோயாளிகள் உருவாகி விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தா மோர் தென் 60% எல்லாருக்குமே. இந்தியெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், மொபைல் இருக்குங்களா, மொபைல் இருக்கா, நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்போம். இப்போ எத்தனை மொபைல் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறோம் இல்லையா. அதுபோல் இப்போ சர்க்கரை நோயாளி இருக்கிறவங்கள, உங்களுக்கு சர்க்கரை நோயாளியே எவ்வளோ இருக்குன்னு கேட்குற அளவுக்கு சர்க்கரை நோயாளிகள் பெருகி விட்டார்கள். இதுக்கு ஒன்று, நம்ம சாப்பிட்ற உணவு. ஓகேவா. இந்த உணவு முறைகள் தான் சர்க்கரை நோய் உருவாவதற்கு மிக மிக முக்கியமான காரணம். இப்போ அந்த காலத்தில் நான் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அப்படிங்கிற பட்டுக்கோட்டை வட்டம் தாலுக்கான்னு சொல்கிறாங்க இல்லையா, அங்கே செருவா விடுதி என்கிற
ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயினுடைய மகன் நான். இப்படிதான் உங்களுக்கு. நான் சின்ன பிள்ளையா இருக்கையில் எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்கனாக்கா, நெல் அடித்து கொண்டு வந்து 10,000 இருக்கும். அந்த 10,000 போட்டு வச்சுருப்பாங்க. போட்டு வச்சு மாதத்துக்கு ஒரு மூட்டை நெல் எடுப்பாங்க. வச்சு அதை அவிப்பாங்க. அந்த ப்ராசஸ் தெரியுமா உங்களுக்கு? நெல் வைக்கிறதான்னு தெரியாதுல்ல? எப்படி தெரியும்? நெல்லை அவிப்பாங்க. நெல்லை வச்சு அதை வந்து 3 நாளைக்கு காய வைக்கணும். அங்கே ரைஸ் மில் இருக்கும். அந்த ரைஸ் மில்லில் போயிட்டு அதை அரைச்சி தவிட்டை நீக்கிட்டு அந்த அரிசியை கொண்டு வந்து தான் சமைப்பாங்க. இதுதான் அப்போ உள்ள ப்ராசஸ். இப்போ இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த அரிசி கொண்டு இது மாதிரி இந்த ப்ராசஸ் பண்ணையில் இந்த அரிசியினுடைய மேலே இருக்குல்ல, அது கால்சியம், மெக்னீசியம், மேங்கனீஸ், மாலிபிடினம், செலினியம் மாதிரியான மிக முக்கியமான உயிர்வேதி பொருட்கள், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கும் அதில். அந்த அரிசிக்கு மேலே ஆமாம் இருக்கும் அதில். அப்போ அதனால என்ன பண்ணுச்சு, இந்த மிக சிறிதளவே இருக்கிற இந்த மினரல்ஸு நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு மிக முக்கியமானது. இதை வந்து ரெகுலேட்டரி சிஸ்டம், இந்த சிஸ்டம், நம்முடைய சிஸ்டம் வளர்ச்சிதை மாற்றம் ஒழுங்காக நடைபெறுவதற்கு இந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் உதவி புரியும். இப்போ பெரிய ஹெவி டிராஃபிக் இருக்குது, நிறைய நம்ம காரில் போகிறோம், இங்கே போகிறோம், டிரைவிங் போகிறோம். எத்தனை கான்ஸ்டபிள் வந்து அதை ரெகுலேட் பண்ணுறாங்க? ஒரு கான்ஸ்டபிள் தானே, அங்கேருந்து 1 2 கான்ஸ்டபிள் ரெகுலேட் பண்ணுறாங்க. அதுபோல் சிறிதளவே இருக்கிற அந்த மினரல்ஸ் தான் நம்ம சிஸ்டத்தை ஒழுங்குபடுத்தும். அப்போ வந்து நோய் இல்லாமல் இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க தெரியுமா? விவசாயிகள் அந்த இன்குல்டிங் நாங்களோட விவசாயி தானே. இப்போ விவசாயம் நடந்துகிட்டு இருக்குல்ல, நான் இங்கே ஃபீல்டு போல விவசாயம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ என்ன விவசாயம் என்ன பண்ணுறாங்கனாக்க, நல்லா அடித்து களம் என்று சொல்வோம், அதை அடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு எடுத்து வர கிடையாது, நேராக டிஎன்ஜிசிக்கு போயிடுறோம். கொண்ட அரசாங்கத்தில் வந்து அந்த நெல்லை வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வரையில் பையரிசி வாங்கிட்டு வந்துடுறோம். நீங்கள் கொடுத்துட்டு அரிசியும் வாங்கிக்கிறீங்க, காசும் வாங்கி. நோ அப்படி கிடையாது. நெல் விற்கிறது வேறு இடத்துல விற்றுட்டு காசு கிடையாது இல்லையா, அது கொண்டு வந்துடுறாங்க. சமையலுக்கு வந்துட்டு இந்த ப்ராசஸ் சொன்னோம் இல்லையா, நெல் அவிச்சு அது பண்ணலாம் கிடையாது. பையரிசி போட்டு வச்சுருக்காங்களே ஏற்கனவே, பட்டை தீட்டிய அரிசி, அந்த பட்டை தீட்டிய அரிசியை வாங்கிட்டு வந்துடும். அப்போ எப்படி நோய் வராமல் இருக்கும்? நீங்கள் எங்கள் விட்டு கெஸ்ட்டாக வரீங்கன்னு வச்சுக்கிறோம், உங்களுக்கு பேச்சுக்கு என்ன வர்றீங்க, உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கல, அந்த சாப்பாடு வந்து ரொம்ப மெல்லிசாக இருக்கணும், கலர் ஒயிட்டாக இருக்கணும், சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் இங்கே நல்லா சாப்பாடு சொல்லுவீங்க. கொஞ்சம் மோட்டாவாக, கொஞ்சம் கலர் கம்மியாக இருந்தால் உங்களுக்கு வந்து பிடிக்காது. இப்போ இந்த நம்ம இயற்கையாக விளைவிக்கப்பட்ட அரிசி வந்து அப்படி தான் இருக்கும். புரியுது உங்களுக்கு? கொஞ்சம் மோட்டாவாக இருக்கலாம், கலர் கம்மியாக இருக்கும், ஆனால் சத்து அதிகமாக இருக்கும். நம்ம சாப்பிட்ற இப்போ சாப்பிட்ற உணவு முறை எல்லாமே நல்ல குளுக்கோஸ் கிடையாது, நல்ல மாவுச்சத்து கிடையாது, அதில் எதுவுமே கிடையாது, வெறும் சக்கையை தான் சாப்பிட்றோம். ஓகேவா? அப்போ அதுதான் அந்த உணவு முறையை மாற்றணும். ஓகேவா? அதனால இப்போ இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம நெல்லருக்கு அந்த ப்ராசஸ் எது தெரியாது. ஈவன் எங்கள் பொண்ணுங்களும் நாங்கள் நெய்வேலியில் பிள்ளைங்களும் படித்தது, இப்போ அவங்களாம் எல்லாருமே டாக்டர்ஸ் தான். இப்போ டாக்டர் படித்து வந்து வச்சுங்களேன், அவங்களுக்கு வாட் இஸ் மீன் பை நெல்லுப்பாங்கிறாங்க. தஞ்சாவூரில் ஒரு விவசாயினுடைய பேர பிள்ளைகளுக்கு நெல்லுனா எப்படி தெரியல. ஏன்னா நெய்வேலி டவுன்ஷிப்பில் படித்தவங்க, அவங்கள வயலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இதான் நெல் அரிசி உள்ளே இருக்குமோ, ஆமாம், அதை திருப்பி அது நல்லா விளைஞ்ச உடனே அதை கொண்டாந்து அந்த ப்ராசஸ்லாம் பண்ணி தான். இப்போலாம் அது மாதிரி பண்ண மாட்டேங்கிறாங்களே. உங்கள் பாட்டி எங்கள் அம்மா இருக்குன்னு தெரியும் அப்படி பண்ணாங்க. இப்போலாம் நேரம் கிடையாது, அவசர காலத்தில் இருக்கிறோம், ஆகையெல்லாம் யாரும் பண்ணுறது கிடையாது. அதனால தான் நோய் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம். இதுக்காக நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னு கேட்டால், பரிந்துரை சொல்லுவேன்னா, சோறு சாப்பிடாத, சாப்பிடாத, குறைவாக சாப்பிடுங்க. அப்போ அதுக்கு பதிலாக கொஞ்சோண்டு சாப்பிட்டு அதுக்கு பேர் நிறைய காய்கறிகள் சேர்த்துருங்க, மட்டன் சேர்த்துருங்க, சிக்கன் சேர்த்துருங்க, ஃபிஷ் சேர்த்துருன்னு சொல்லுவேன். இன்னொன்று சொல்லுவாங்க, சிக்கன் சேர்த்துக்கலாமா, சிக்கன் கெடுதல் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. நான் என்ன சொல்வேன், நீங்கள் சாப்பிட்ற இந்த அரிசியை விட அது ஒன்றும் மோசமானதல்ல. இதில் இவ்வளோ கார்போஹைட்ரேட் இருக்குது, இவ்வளோ கெட்ட கார்போஹைட்ரேட் இருக்குது. இன்னொன்று என்ன தெரியுமா, நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அந்த கார்போஹைட்ரேட்டை வந்து உள்ளே எடுத்துக்கிறாந்தாக்க இன்சுலின் தேவை. அது தெரியும் உங்களுக்கு, பேங்க்ரியாஸில் கணையம்னு சொல்கிற இன்சுலின் இருக்கு இல்லையா, அது இன்சுலின் சுரக்கும். இப்போ ஒரு மூலக்கூறு குளுக்கோஸ் நம்ம உள்ளே போகணும்னு சொன்னால் ஒரு மூலக்கூறு இன்சுலின் தேவை. அப்போ நம்ம சாப்பிட்றப்ப இன்சுலின் அதுக்கு தேவையான சுரக்கும். எப்போ சுரக்கும் தெரியுமா? அது பயங்கரமான சிஸ்டம்.
இது நீங்கள் சாப்பிட்றது நல்ல குளுக்கோஸ், தரமான குளுக்கோஸ் இருந்தால் மட்டுமே அது என்ன பண்ணும், வெளியே வரும். அது வந்து இன்சுலின் சுரக்கும். அப்போ நீங்கள் 10, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், 100 மாலிகுல் ஆஃப் கார்போஹைட்ரேட் சாப்பிட்றீங்க. அப்போ எத்தனை இன்சுலின் மூலக்கூறு சுரக்கணும், 100 மூலக்கூறு சுரக்கணும். அது சுரந்தால் ஓகே, அப்சார்ப்ஷன் நடந்துடும், செல்கள்லாம் அனுப்பிடும். இந்த செல்கள் தான் உறிஞ்சும், ஒவ்வொரு செல்கள் இருக்கு இல்லையா. இந்த இன்சுலின் இன்சுலின்கிற ஒரு சாவி போயிட்டு அதை ஓப்பன் பண்ணால் தான் குளுக்கோஸ் மூலக்கூறு வந்து செல்களுக்குள்ளே போகும். ஓகேவா. இது என்னென்னு கேட்டிங்கன்னா, எப்போ இந்த இன்சுலின் மூலக்கூறு வந்து இந்த சாவியை போட்டு ஓப்பன் பண்ணணும்னு சொன்னால் நல்ல குளுக்கோஸாக இருந்தால் மட்டும்தான். நீங்கள் சாப்பிட்டீங்க, 100 குளுக்கோஸ் சாப்பிட்டீங்க, 100 இன்சுலின் சுரந்துச்சு, ஆனால் உள்ளே விடாது, நாட் அலவுடு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நிராகரிச்சிடும் குளுக்கோஸை. அந்த நிராகரிக்கப்பட்ட குளுக்கோஸ் எங்கே போகும், பிளட்டில் கலந்துரும். ரத்தத்தில் கலந்துருமா. அப்போ ரத்தத்தில் டெஸ்ட் பண்ணுறீங்க, அப்போ சோர்வு வரும். நம்ம செல்களுக்கு தான் மூலக்கூறு கிடைக்கலையே, குளுக்கோஸ் மூலம் கிடைக்கல. அப்போ சோர்வு வரும். என்னங்க சோர்வு வருவதாக இருக்குது, கை காலெல்லாம் குத்துது, குடைச்சல் வருது. ஏன் வலியும் வேதனையும் குடைச்சலும் எதற்காக, செல்களுக்கு ஏன் அங்கே ஃபுட்டு கிடைக்கல, தரமான ஃபுட்டு கிடைக்கல. புரியுதா உங்களுக்கு. இப்போ நல்ல குளுக்கோஸ் அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சு நம்ம சாப்பிட்றது? அதான் சொன்னனே, இப்போ அந்த காலத்தில் வந்துட்டு நம்ம சாப்பிட்டது மாதிரியான சாப்பாடு சாப்பிடணும். இப்போ அது கிடைக்கலன்னு சொன்னால் இயற்கை அங்காடிகளில் சிலவங்க விற்கிறாங்க. அப்படின்னா என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இன்னொரு ட்ரிக் என்ன தெரியுமா, அந்த கார்போஹைட்ரேட் இருக்குல்ல, அதை நல்லா மென்று அரைச்சி சாப்பிடுங்க. மென்று அரைச்சி சாப்பிடையில் நம்ம எச்சில் இருக்குல்ல, அது 80 வகையான மினரல்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. அது அதில் கலந்து ஓரளவு அது உதவி புரியும். நம்ம என்ன பண்ணுறோம், டபக்குன்னு போடக்கூடாது. நல்லா அரைச்சி மென்று சுவைச்சி சாப்பிடையில் அது வந்து கொஞ்சம் தரமான குளுக்கோஸாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இயற்கையான உணவுகளை எடுத்துக்கொள்வது தான் நல்லது. ஓகே, அது மாதிரி பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து அந்த இது வந்துடும். இப்போ குளுக்கோஸ் வந்து நம்ம செல்கள் வந்து எடுத்துக்கிறது. இப்போ 100 மூலக்கூறு சாப்பிட்டோம், 150 மூலக்கூறு சாப்பிட்டோம் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். 100 மூலக்கூறு நம்மளுக்கு தேவை. இப்போ அந்த 50 மூலக்கூறு இருக்கு இல்லையா, அதை வந்து குளுக்கோஸை கிளைக்கோஜனாக மாற்றி லிவரில் சேமித்து வச்சிடும். வென் நீடு, தேவைப்படுகின்ற பொழுது திருப்பி ரிவர்ஸ் நடக்கும். அதுக்கு குளுக்கோகான் தேவை. இந்த இன்சுலின் தேவைன்னு சொல்லலையா, இன்சுலின் வந்து இந்த ப்ராசஸ் குளுக்கோஸை கிளைக்கோஜனாக மாற்றுறதுக்கு, கிளைக்கோஜனை திருப்பி குளுக்கோஸை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு குளுக்கோகான் தேவை. அந்த குளுக்கோகான் எதில், குளுக்கோகான் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த இன்சுலின் தான் நம்ம பேங்க்ரியாஸ் தான் சுரக்குது. ஓகேவா. ஒன்று தெரியுமா உங்களுக்கு, 3 பேர் மீன்பிடிக்க போனாங்க, மீனவர்கள். அங்கே போகையில் பார்த்தீங்கன்னா அந்த படகு இருக்குல்ல ஒதுங்கிடுச்சு. இப்போ காற்றடிச்சு ஒதுங்கி அங்கேங்க போயிடுச்சு. அங்கே போனால் குடிக்கிறது தண்ணி கிடையாது. மேலே தண்ணி குடிச்சிட்டு இந்த மீன் ஜம்ப் ஆகி வருதுல, அதை வந்து எடுத்து சாப்பிட்டு 3 மாதம் தத்தளிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏதோ ஒரு ஊருக்குள்ளே போய்த்து, ஒரு நாட்டில் போய்த்து இறங்கினோடனே கையாமையாங்கிறான். அவங்க லாங்குவேஜ் நம்ம லாங்குவேஜ் வேறு. அப்புறம் எப்படியோ நம்ம இருக்கும்போது போட்டு கொண்டு வந்துட்டாங்க. 3 மாதம் உயிரோடு வந்தாங்க இல்லையா. அப்போ என்ன தெரியுமா, இந்த குளுக்கோஸ், இந்த கிளைக்கோஜன் மாற்றி வந்துச்சு இல்லையா ஏற்கனவே, அது வந்து குளுக்கோஸை மாறி எனர்ஜி கொடுத்துச்சு 3 மாதத்துக்கு. இன்னொன்று பார்த்தீங்களா, இங்கெல்லாம் வந்து ஃபேட்டு கொழுப்பு படிச்சுட்டு சொன்னல, இப்போ இந்த குளுக்கோஸ், இந்த கிளைக்கோஜனும் குளுக்கோஸாக மாறிடுச்சு, அங்கே எம்டி ஆயிடுச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண தெரியுமா, நம்ம உடம்புல இருக்க இது இருக்குல்ல, கொழுப்பு இருக்குல்ல, அது கன்வர்ஷன் ஆயிரும் கிளைக்கோஜனா. ஆமாம், மாறிடும். அப்போ தான் வந்து லீனாக போகிறாங்களே, சாப்பிடாங்க அந்த லீனாக போகிறாங்க. அது காரணம் தான் இந்த கிளைக்கோஜன் எப்போ குளுக்கோஸை மாறிடுச்சோ, அடுத்து வந்து இங்கே கொழுப்பு வந்து குளுக்கோஸை மாறி நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்கும். ஓகேவா. அப்போ இதை வந்து தரமான குளுக்கோஸை நீங்கள் சாப்பிட்டா மட்டும்தான் நம்ம வந்து டயபெட்டிக்காக வந்து மாறிடுறாங்க. தரமான குளுக்கோஸ் டயபெட்டிக் இருக்காது. அப்போ நீங்கள் வந்து உணவு முறையை மாற்றணும். ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. மன இறுக்கம் வந்து ரொம்ப மோசமானது. அப்போ வந்து இந்த அப்சார்ப்ஷன் ப்ராசஸ் இருக்காது. நல்லா தூங்கணும். இந்த ப்ராசஸ் பண்ணிங்கன்னா ஓரளவு நல்லா பண்ண முடியும். இதை நான் சேலஞ்சு போய் 30 நாளையில் 260 இருந்தத்தை வந்து 26 மில்லிகிராம் இருந்தத்தை வந்து குறைச்சி நார்மலுக்கு வந்து கொண்டு வந்துட்டேன். அதுக்கு வந்து நம்ம நாடி பிடிச்சி பார்த்து ஒரு புள்ளியை தொடுவதன் மூலமாக, இந்த அக்குமஞ்சை செய்வதன் மூலமாக செஞ்சுட்டு, அந்த உணவு முறையில் இதை தான் சாப்பிடணும்னு சொல்லிவிட்டு, இதை தான் சாப்பிட்ணுங்க, வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது, அது சாப்பிட்டு பண்ணிங்கன்னா வந்துடும். இப்போ வாழ்க்கையெல்லாம் மருந்து மாத்திரை தான் சாப்பிடணும் அப்படிங்கிற நிலையை மாற்றி அப்புறம் இயல்புநிலை கொண்டு வந்து எவ்வளோ பெரிய விஷயம் உங்களுக்கு. அதனால் நீங்கள் வந்து அது மாதிரி
கொண்டு வந்துடலாம். இப்போ சர்க்கரை வியாதி வர்றதுனால என்ன ப்ராப்ளம்? சர்க்கரை மிகநிலை இப்போ என்ன காரணம்? ஃபேட்டிக், பார்த்தாலும் சோர்வாக இருக்கும், தூக்கம் வரும், கண் வந்து நல்லா தெரியாது. ஏன்னா அங்கே செல்களுக்கு அங்கே அந்த எனர்ஜி கிடைக்காது. இரத்த குழாய்கள் இயற்கையாக சுருங்கி வரும். ஓகேவா? எப்போ பார்த்தாலும் சோர்ப்பாங்க, உடல் மெலிஞ்சு போயிடும், ஆல் ஜாயிண்ட் பெயின் வரும், காலில் வந்து குத்தல் வலி வரும், ஸ்டிச்சிங் பெயின், அதாவது குத்தல் வலி சொல்கிறாங்களே, ஊசி குத்துறது போல் வலி ஏற்படும், மதமதப்பு இருக்கும். இதெல்லாம் வந்து அந்த டயபெட்டிக் பேஷண்ட் இரத்த குழாய்கள் சுருங்கி வர தன்மை வந்து குறைஞ்சி போயிடும். அதுக்காக சில எக்ஸசைஸு இப்போ நிறையா பார்த்தீங்களா, வாக்கிங் போய் போகிறாங்களையா, என்ன பண்ண தெரியுமா? போவான் 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் வாக்கிங் போவான். போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு அங்கே டீ கடை இருக்கும். அந்த டீ கடையில் 10 நாளையாக போட்ட ஆயில் இருக்கு இல்லையா, அந்த ஆயிலில் இருக்கிற வடையை வாங்கி அதை சாப்பிட்டுட்டு வந்தால் இப்போ வாக்கிங் போனதுக்கு என்ன வேஸ்ட் இல்லையா? அது மாதிரி அப்போ உணவு மேலாண்மை, உணவு பழக்க வழக்கங்கள், அடுத்து உடற்பயிற்சி முக்கியமானது. உடற்பயிற்சி சாப்பிட்டு நீங்கள் வந்து வீட்டில் வந்து இதை சாப்பிடு. இதை போய்ட்டு இடையில வந்து அந்த எண்ணெய் வந்து 10 நாளைக்கு 5 நாள் போட்ட எண்ணெய் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கெடுதல் தானே. அப்போ செரித்தல் இது தடை செய்கின்ற பொருட்கள் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சர்க்கரை வியாதி தான் வர செய்யும். இப்போ ஒருத்தவங்களுக்கு சுகர் இருக்குது அப்படின்னா அது நம்ம உடம்புல என்ன மாதிரியான பார்ட்டில் அது பாதிக்கும் அதிகமாக? என்னென்ன உடம்புல இருக்கிற உறுப்புகளை, என்ன மாதிரியான உறுப்புகளை அது டயபெட்டிஸ் பாதிக்கும்? அப்போ இந்த டயபெட்டிக் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அனைத்து இரத்த குழாய்கள் எல்லாமே வந்து சுருங்கிற தன்மை குறைஞ்சிரும். அப்போ வந்து நிறைய ஹேர் ஃபாலிங் இருக்கும், முடி கொட்டுதல் இருக்கும். அடுத்து வந்து பிரெயின் எப்போ பார்த்தாலும் ஃபேட்டிக்காக ஒரு சோர்வாக இருப்பாங்க, ஒரு சுறுசுறுப்பாக இருக்க மாட்டாங்க, நல்லா தூக்கிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து கண்கள் வந்து ஒளிர்மிகு கண்கள் இருக்காங்க இல்லையா, ஒளிர்மிகு கண்கள், அந்த ஒளிர்மிகு கண்கள் வந்து அவங்களுக்கு இருக்காது. ஓகேயா? அதை பார்த்தா டல் அப்படி இருப்பாங்க, கண் வந்து ஒளிர்மிகு கண்கள் இருக்காது. அந்த இந்த ஸ்கின்லாம் வந்து அப்படி பொலிவாக இருக்காது, அது வந்து சுருங்கிய தன்மை வந்து இருக்கும். ஓகேவா? இங்கேயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இதாயிரும், வந்து வீக் ஆயிரும். ஸோ இது மாதிரி ஆயிரும். இப்போ உடம்பு எல்லாமே தளர்ந்து போயிடும். அது இல்லாமல் பார்த்தீங்களா, எப்போ தான் இப்படி பண்ணிட்டு இருப்பாங்க, இங்கே வலி இருக்கும், காலில் வந்து குத்தல் வலி இருக்கும், அங்கே ஸ்டிச்சிங் பெயின் இருக்கும், மதமதப்பு இருக்கும். இது மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்திருக்கும், உடம்பு வந்து மெலிஞ்சு போயிடும். அது குறிப்பாக லோயர் எக்ஸ்ட்ரிமிட்டி கால்கள் இருக்கு இல்லையா, அது ரொம்ப சின்னமாக போயிடும். நம்ம பார்க்கறதுக்கு மாதிரி கஷ்டமாக இருக்கும், நடக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. இது மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் புதுப்பிப்பதற்கு இந்த உணவு முறையை பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக அதுலேருந்து அவங்க வெளில வந்துடலாம். ஓகே. இப்போ டயபெட்டிஸ் எதனால் வருது, டயபெட்டிஸ் வந்தவங்க என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணுன்றது நிறைய விஷயம் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. டயபெட்டிஸ் பேஷண்ட்லாம் என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும், என்ன மாதிரியான இயற்கை உணவுகள் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு டாக்டர் பொன் அண்ணாதுரை சொன்ன விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.